ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் த ஃபாஸ்டர். வேறு யாருக்கோ பிறந்த குழந்தைய தன்னோட வீட்டில் வளர்க்குறதுக்கு பேர் தான் ஃபாஸ்டர். இது அடாப்ஷன் கிடையாது, ஏன்னா அந்த குழந்தைக்கு பெற்றவங்க தான் லீகல் பேரண்ட்ஸு, வளர்க்குறவங்க வெறும் ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு கொடூரமான சம்பவத்தினால 13 வயசில் இருக்கிற ட்வின் சிஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. குழந்தை இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த ட்வின்ஸை வளர்க்குற பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பல சம்பவங்களும் கொலைகளும் நடக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒருத்தர் வீட்டுக்கு வெளியில் காரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட பேர் ஸ்டீவன். காரோட ரியர் வியூ மிரரை பார்த்து தனக்கு தானே பேசிக்கிறாரு. ஆனால் வேறு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான், உன்னோட வாழ்க்கையே போச்சு, அவளுக்கு புதுசாக ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருவான் அப்படின்னு கண்ணாடியில் தெரிகிற இவரோட உருவம் சொல்லுது. அதை கேட்டு ஸ்டீவனுக்கு டென்ஷன் ஏறுது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறாரு. இவருக்கும் ஒய்ஃபுக்கும் மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை போல் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருக்காரு. ஸ்டீவன் காரை விட்டு இறங்கி வீட்டு கதவை தட்டுறாரு. வீட்டுக்குள்ளே ஸ்டீவனோட ஒய்ஃபும் 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களும் ட்வின் சிஸ்டர்ஸு. பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு பொண்ணோட பேர் மார்கன், இன்னொரு பொண்ணோட பேர் மேடிசன். ஸ்டீவன் கதவை தட்டுற சத்தத்தை கேட்டுட்டு ஒய்ஃப் ஜன்னல் ஸ்க்ரீனை விலக்கி பார்க்குறாங்க. ஸ்டீவன் ஜன்னல் கிட்ட வந்து கதவை தர அப்படின்னு மிரட்டி சொல்கிறாரு. அவர் குடிச்சிட்டு நிதானமே இல்லாமல் வந்திருக்காருன்னு ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டு பதட்டமாகறாங்க. பொண்ணுங்களை ரூமில் போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுறாங்க. என் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் அத்துமீறி நுழைய பார்க்குறான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. என்னம்மா நீங்கள் அட்ரஸை சொல்லவே இல்லையேன்னு மேடிசன் கேட்க, போலீஸே காலை ட்ரேஸ் பண்ணி வந்துடுவாங்க, என்ன நடந்தாலும் சரி நீங்கள் வெளியே மட்டும் வந்துடாதீங்கன்னு ஸ்டீவனோட ஒய்ஃபு மேடிசன் கிட்ட ப்ராமிஸ் வாங்குறாங்க. அதனால் சிஸ்டர்ஸ் 2 பேரும் கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில் ஃப்ளவர் வேஸ்க்கு அடியில் இருந்த ஸ்பேர் கீயை வச்சு டோரை ஓப்பன் பண்ணி ஸ்டீவனே உள்ளே வந்துடுறாரு. வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரியே ஒய்ஃபு கேஷுவலாக பேச ட்ரை பண்ணுறாங்க. பொண்ணுங்களாம் எங்கன்னு ஸ்டீவன் கேட்க, நெய்பர் வீட்டில் விட்டுருக்கேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஸ்டீவன் டிப்ரெஷனுக்காக டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் போல். உங்களுக்கு போய் நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு ஒய்ஃப் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு, தேவையே இல்லைன்னு ஸ்டீவன் கத்துறாரு. டேபிளில் ஒய்ஃபோட வெட்டிங் ரிங் கிடக்கிறத பார்த்ததுமே ஸ்டீவனுக்கு ஒய்ஃப் மேலே சந்தேகம் வருது. வேறு யாரோ ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு கற்பனை பண்ணி எங்கனே அவன்னு கேட்டு கன் எடுக்கிறாரு. இங்கே யாருமே இல்லை, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. நைஸாக பேசி கன்னை வாங்கலான்னு ஒய்ஃப் ட்ரை பண்ணுறப்ப கபோர்டை க்ளோஸ் பண்ணுற சத்தம் ஸ்டீவனுக்கு கேட்குது. என்கிட்டே பொய் சொல்கிறியான்னு ஸ்டீவன் ஆவேசமாக அந்த ரூமுக்கு போகிறாரு. இவர் கோவத்தில் ஏதாவது பண்ணிட போகிறாருன்னு ஒய்ஃப் பின்னாடியே வராங்க. ஸ்டீவன் ஒய்ஃபை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. ட்வின்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாமல் கபோர்டுக்குள்ளேயே பயந்து நடுங்குறாங்க. ஸ்டீவன் கபோர்டை 3 தடவை ஷூட் பண்ணிட்டு அதை அதுக்கப்புறமா திறந்து பார்க்குறாரு. ஒளிஞ்சிருந்த மேடிசனோட ஷோல்டரில் புல்லட் பட்டுருச்சு போல். அதை ஸ்டீவன் பார்த்துட்டு தன்னையே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ரைட்டர் ஆகிறதுக்காக ஒரு கதை எழுதிட்டு இருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின், பேர் ஏமி. இவங்க யோசிச்சு கதை எழுதிட்டு இருக்கிறப்ப இவங்களோட ஹஸ்பண்டு பசிக்குதுன்னு கத்துறாரு. எழுதிட்டு இருந்ததை அப்படியே விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பர்கரை ஹீரோயின் எடுக்கிறாங்க. இவர் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டு, பேர் கெவின். இவர் கூட ஒருத்தர் இருக்காரு, அது இவரோட ஃப்ரெண்டு. கெவின் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே ஃப்ரெண்டு கிட்டே பேசிகிட்டு இருக்கிறப்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ண ஒரு லேடி காரில் வந்து இறங்குறாங்க. இவங்களோட பேர் ஹீத்தர். இவங்க கெவின்க்கும் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சவங்க. ஹீத்தர் மேலே கெவினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவர் ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணி ஹீத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல். ஆனாலும் ஃப்ரெண்டு இன்னும் ட்ரை பண்ணுறதை விடல. இப்போ ஹீரோயின் வந்து கெவினுக்கு பர்கரை கொடுக்குறாங்க. இன்னொரு பீர் எடுத்துகிட்டு வான்னு கெவின் சொல்லவும், நிறைய குடிக்காதீங்கன்னு ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணுறாங்க. 2 பீர் தான் குடிச்சிருக்கேன், நீ எங்கே போய் தொலைஞ்சேன்னு கெவின் எரிஞ்சு விழுகிறாரு. நான் என்னோடய புக்குக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. கெவினோட டிராக்டரு ப்ராப்ளமாக இருக்குது, அதை சரி பண்ணால் தான் ஃபார்மிங் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த டென்ஷனில் கெவின் இருக்காரு. ஹீத்தர் கெவின்காக இன்னொரு பீர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போன கேப்பில் ஹீத்தர் கெவினை தொட்டு பேசுகிறாங்க. இதை ஃப்ரெண்டு நோட் பண்ணுறாரு. கெவினுக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தைல. ஹீரோயின் ஒரு தடவை கன்சீவ் ஆனப்போ மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு போல். சில காம்ப்ளிகேஷன்ஸ்னால இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் ஆதரவில்லாத குழந்தைய வளர்க்குறதுக்காக ஒரு ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல். இப்போ ஏஜென்சி கிட்டேருந்து கால் வரவும் ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கெவினுக்கு இதில் விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அடுத்த சீனில் ஹீரோயின் ஃபாஸ்டர் ஃபெசிலிட்டியிலேருந்து 2 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு காரில் வராங்க. அது நம்ம மார்கனும் மேடிசனும் தான். இவங்களோட பேரண்ட்ஸ் தான் 2 பேருமே இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால் ஃபாஸ்டர் ஃபெசிலிட்டியில் இருந்திருக்காங்க போல். மார்கன் தன்னோட பொம்மையை சீட்டில் உட்கார வச்சுருக்கா. அதை பார்த்த ஹீரோயின், பொம்மை அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்ததுன்னு மார்கன் சொல்கிறா. இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு என்ன நடந்துச்சுங்கிற பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாமே ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டாங்க போல்.
உங்களுக்கு நான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. 3 பேரும் அடுத்து வீட்டுக்குள்ளே வராங்க. டீனேஜ் வயசில் இருக்கிற பொண்ணு கையில் பொம்மையை வச்சுருக்கிறது கெவினுக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னது பேய் பொம்மை மாதிரி வச்சுருக்காளேன்னு ஹீரோயின் கிட்ட கெவின் கேட்குறாரு. அது அவங்க அம்மா கொடுத்ததான், வச்சுக்கட்டுமேனு ஹீரோயின் சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிணறு இருக்குது, ஆனால் அது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் இருக்கு. அதை மார்கனும் மேடிசனும் எட்டி பார்க்குறாங்க. அது விளையாடுறதுக்கு சேஃபான பிளேஸ் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 2 பெட் இருக்கிற ரூமில் ஆளுக்கு ஒரு பெட்டை மார்கனும் மேடிசனும் எடுத்துக்கிறாங்க. எல்லா வசதியும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. மார்கனுக்கு ஹீரோயின் பாசமாக பேசுறது பிடிச்சிருக்கு. ஆனால் மேடிசன் எல்லாத்தையுமே ஒரு சந்தேகத்தோடையே பார்க்குறா. ஏன்னா நடந்த சம்பவத்தை மேடிசன் இன்னும் மறக்கலை. நம்ம அப்பா கூட ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தார், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மறந்துடாத அப்படின்னு மார்கன் கிட்ட மேடிசன் சொல்கிறா. அடுத்த சீனில் கெவின் வாஷ் பேசினில் கை கழுவிட்டுருக்காரு. அப்போ மார்கனும் மேடிசனும் இருக்கிற ரூமில் பேச்சு சத்தம் கேட்குதுன்னு மெதுவாக கதவு கிட்ட போய் ஒட்டு கேட்குறாரு. இங்கே இருக்கிற ஆளுங்களை பற்றி நமக்கு முழுசாக தெரியாதுன்னு மேடிசன் சொல்ல, எதுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும், நீ சும்மா சந்தேகப்படாதன்னு மார்கன் சொல்கிறா. கெவின் கதவு கிட்ட நிற்கிறத பார்த்ததும் மேடிசன், என்ன எங்களை வேவ் பார்க்குறீங்களான்னு கேட்குறா. இல்லை ஏதோ சத்தம் கேட்டுச்சு, எல்லாம் ஓகே தானான்னு பார்க்க வந்தேன்னு கெவின் சொல்கிறாரு. நாங்கள் நல்லா தான் இருக்கோன்னு மார்கன் சொல்ல, சரி இருங்கன்னு சொல்லிட்டு கெவின் போயிடுறாரு. உடனே மார்கன் எந்திரிச்சு வந்து கதவை லாக் பண்ணுறா. ஆனால் கெவினுக்கு ஏதோ வியார்டாக இருக்கிற மாதிரியே தோணுது. அடுத்த சீனில் ஹீரோயின், கெவின், மார்கன், மேடிசன் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. பொம்மைக்கும் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. டைனிங் டேபிளில் கூட அந்த பேய் பொம்மை அவசியமான ஹீரோயின் கிட்ட கெவின் கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஹீரோயினுக்கு தெரியல. கெவின் இப்படி கேட்குறத மார்கன் நோட் பண்ணுறா. சரி, நீங்கள் 2 பேரும் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு மார்கன் கேஷுவலாக விசாரிக்கிறா. கெவின் ஃபார்மை ரன் பண்ணுறதாகவும் தான் புக்கை எழுதுறதாகவும் ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் ரைட்டரான மார்கன் ஆச்சரியமாக கேட்க, அதெல்லாம் இல்லை, வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தானே கெவின் மட்டம் தட்டி பேசுகிறாரு. ஏன்னா ஹீரோயின் இன்னும் ரைட்டிங்கை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கல. வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு ரைட்டிங்கையும் ட்ரை பண்ணுற ஹீரோயினுக்கு கெவின் இப்படி இன்சல்ட் பண்ணுறது வருத்தமாக இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் வெளியே காட்டிக்கல. ஹீரோயின் எழுதுகிற கதையை தெரிஞ்சுக்கணுன்னு மார்கனுக்கு ஆர்வமாக இருக்கு. நான் நாளைக்கு சீக்கிரமே எந்திரிச்சு டிராக்டரை முதல்ல சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கெவின் தூங்க போயிடுறாரு. ஹீரோயினுக்கு லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்டது ஏதோ சேரல போல். மார்கன் சாப்பாடு பிளேட்டை ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறா. பெட்ரூமில் சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் இன்றைக்கி மட்டும் உங்களுக்கு அலோவ் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் கெவினும் பெட்ரூமில் இருக்காங்க. ஹீரோயின் ஆசைப்பட்டனால தான் ஃபாஸ்டர் கிட்ஸை வளர்க்குறதுக்கு கெவின் ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் மார்கன் எப்போ பார்த்தாலும் பொம்மையை தூக்கிட்டு சுற்றுறது, வியர்டாக பிஹேவ் பண்ணுறது எல்லாமே கெவினுக்கு பிடிக்கல. அவங்க பேரண்ட்ஸ்க்கு நடந்ததெல்லாம் கொடுமையான விஷயம், அதனால் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கொடுமையான விஷயத்தினால மென்டலி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தெரப்பிஸ்ட் தான் கரெக்டுன்னு கெவின் நினைக்கிறாரு. ஹீரோயினுக்கும் கெவினுக்கும் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினோட சிஸ்டருமே சின்ன வயசில் பொம்மையை தூக்கிக்கிட்டே தான் சுற்றுவாங்களாம். அதனால் ஹீரோயினுக்கு மார்கன் பண்ணுறது வியர்டாக தெரில, போக போக சரியாயிரும்னு நம்புகிறாங்க. இதே நேரம் மார்கனும் மேடிசனும் ஹீரோயினை பற்றியும் கெவினை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் புக் எழுதுகிறாங்க, நல்லா சமைக்கிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க. அதனால் மார்கனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடிசன் யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கா. அதுலேயும் கெவின் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அவர் பேசுகிறதா வச்சு பார்த்தா அவர் ஹீரோயினை சந்தோஷமாக வச்சுக்கலையோன்னு யோசிக்கிறா. அதாவது தன்னோட அப்பாவுக்கு இருந்த ஓவர் கோவம் தான் கெவினுக்கு இருக்குமோன்னு தோணுது. ஆனால் மார்கன் இந்த அளவுக்கு எதையுமே அப்சர்வ் பண்ணல. இப்படி முட்டாளாக இருந்தால் அம்மாவுக்கு நடந்ததான் உனக்கும் நடக்கும்னு மேடிசன் வார்ன் பண்ணுறா. இந்த விஷயத்தில் மார்கனுக்கும் மேடிசனுக்கும் கருத்து வேறுபாடு ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறப்ப கிளாஸ் உடையிற சத்தம் கேட்குது. ஹீரோயின் மெதுவாக நடந்து கிச்சனுக்கு போய் பார்க்குறப்ப உடஞ்ச கிளாஸ் பீஸ் ஒன்று காலில் குத்திடுது. அவங்க கத்துற சத்தத்தை கேட்டுட்டு கெவின் ஓடி வந்து கிச்சன் லைட்டை ஆன் பண்ணுறாரு. அங்கே ஹீரோயின் காலில் ரத்தக்கரையோடு உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே மார்கனும் உட்காந்துருக்கா. என்ன பண்ணி தொலைச்சேன்னு மார்கன் மேலே கெவின் கோவப்படுறாரு. தாகமாக இருந்துச்சு, அதுதான் தண்ணி குடிக்க வந்தேன்னு மார்கன் சொல்ல, முதல்ல போய் அமைதியாக தூங்குன்னு சொல்லிட்டு கெவின் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினுக்கு காலில் கட்டு போட்டுட்டு பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் மார்கனும் மேடிசனும் ரூமில் இருக்காங்க. மேடிசன் கோச்சிட்டு பேசாமல் இருக்கவும், நீ பேசாமல் இருந்தா எனக்கு நீ தேவையே இல்லைன்னு மார்கன் சொல்கிறா. ஓ, நான் உனக்கு தேவையில்லையா, என் ஷோல்டரை பாருன்னு சொல்லி புல்லட் பட்ட காயத்தை மேடிசன் காட்டுறா. மார்கன் சாஃப்ட் கேரக்டராக இருக்கறனால மறுபடியும் அதே மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்னு மேடிசன் வார்ன் பண்ணுறா. எல்லாரும் நம்ம அப்பா மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கன்னு மார்கன் சொல்ல, நம்ம ஒருத்தர் தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாதுன்னு மேடிசன் சொல்கிறா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஹீத்தர் காரில் வந்து இறங்குறாங்க. அவங்கக்கிட்ட கெவின் போய் பேசுகிறத ஜன்னல் வழியாக மார்கனும் மேடிசனும் பார்க்குறாங்க. கல்யாணம் ஆன கெவின் கூட இவ க்ளோஸாக பேசுகிறத பார்த்தா ஏதோ தப்பாக இருக்கேன்னு மேடிசன் சொல்கிறா. நேற்று நைட்டு கெவின் கோவப்பட்டு கத்துனதை மார்கன் யோசிச்சு பார்க்குறா. கெவின் ஒரு மோசமான ஆளாக இருப்பாரோன்னு மார்கனுக்கும் லைட்டாக டவுட் வருது. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஹீத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ மார்கனும் மேடிசனும் அந்த பக்கமாக வரவும் ஹீரோயின் அவங்கள ஹீத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீத்தர் ஹாய்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக ட்ரை பண்ணுறப்ப மார்கனும் மேடிசனும் 2 ஸ்டெப் பேக்கில் போகிறாங்க. ஏன்னா ஹீத்தர் புது ஆளாக இருக்காங்கல்ல. சரி நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஷெட்டுக்கு போய் கெவினுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோன்னு மார்கன் சொல்கிறா. சரி கெவினை டிஸ்டர்ப் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீத்தர் ஹீரோயின்காக ஒரு புக்கை கொண்டு வந்திருக்காங்க. அதோட கவரில் பிட்ரேயல்னு போட்டிருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் இன்னொரு லேடி வந்து துரோகம் பண்ணுற ஒரு கதை போல். இது எதுக்கு நம்மக்கிட்ட கொடுக்குறான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஷெட்டில் இருக்கிற டிராக்டரை கெவின் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. கூட ஹெல்ப்புக்கு ஃப்ரெண்டும் இருக்காரு. மேடிசன் பரன் மேலே இருக்கிற வக்கோலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. அங்கே வந்து மார்கனை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஃபாஸ்டர் ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வந்த ஜந்துன்னு கெவின் சொல்கிறாரு. சைன் போட்டு கொடுத்தா ஒரு குழந்தையவே தூக்கி கொடுத்துருவாங்களான்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. மார்கனோட கையில் பொம்மை இருக்கிறத பார்த்த ஃப்ரெண்டு இந்த வயசில் உனக்கு பொம்மை தேவையான்னு கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கு மார்கன் இருந்துக்கிட்டு இவ்வளோ குண்டாக இருக்கிறவங்களுக்கு சாக்லேட் தேவையான்னு நோஸ் கட் பண்ணிட்டு போகிறா. என்னப்பா உன் பிள்ளை இவ்வளோ வியர்டாக இருக்கேன்னு ஃப்ரெண்டு சொல்ல, அது ஒன்றும் என் பிள்ளையே இல்லைன்னு கெவின் சொல்கிறாரு. கெவினுக்கும் ஹீத்தருக்கும் சீக்ரெட்டாக அஃபேர் இருக்கும்னு ஃப்ரெண்டு சந்தேகப்படுறாரு. அதை பற்றி கேட்டதும் அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லி கெவின் சமாளிக்கிறாரு. இதை மார்கனும் மேடிசனும் நோட் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோயின், மார்கன், மேடிசன் 3 பேரும் கிச்சனில் இருக்காங்க. ஹீரோயின் 2 வருஷமாக புக்கு எழுதுறது தெரிஞ்சதுமே எதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்கன்னு மார்கன் கேட்குறா. என்ன பண்ணுறது, மற்ற கடமைகளும் இருக்குல்லன்னு ஹீரோயின் விரக்தியாக சொல்கிறாங்க. இப்போதைக்கு கெவினோட உழைப்பில் தான் குடும்பம் ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் கெவினுக்கு தேவையானதை ஹீரோயின் சந்தோஷமாக செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற கத்தி எடுத்து இதை எங்கே வைக்கணும்னு மார்கன் கேட்க, கெவினோட வயிற்றில் சொருகுன்னு மேடிசன் சொல்கிறா. கத்தியை நைஃப் ஹோல்டரில் வையின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் எழுதிட்டு இருக்கிற புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு மார்கனுக்கு ஆர்வமாக இருக்கு. இன்றைக்கி நைட் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. மார்கன் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிறத மேடிசன் கிண்டல் பண்ணுறா. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்காதுன்னு மார்கன் சொல்ல, க்ளோஸாக இருக்கிறவங்க தான் ஹர்ட் பண்ணுவாங்கன்னு மேடிசன் சொல்கிறா. கிச்சன் கபோர்டில் எலி மருந்து இருக்கிறத க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அது எதுக்குன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்து நைட் டைமில் மார்கன் பெட்டில் படுத்திருக்கா. ஹீரோயின் அவள் பக்கத்தில் உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குட்டி பொண்ணுக்கு தன்னோட டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அதை தூக்கிக்கிட்டே சுற்றுவா. ஒரு நாள் அவளுக்கு ஒரு குட்டி பையன் ஃப்ரெண்ட் ஆகிறான். அவன் ஒரு கோவக்காரன். அவன் கூட மட்டும்தான் குட்டி பொண்ணு விளையாடணும்னு நினச்சி அவளோட டெடி பேரை ஒழிச்சு வச்சிடறான். அந்த பொம்மை இல்லாமல் குட்டி பொண்ணுக்கு கவலையாக இருக்கு. என்னதான் விளையாட அந்த குட்டி பையன் இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த டெடி பேரை குட்டி பொண்ணு இழந்துட்டா. இதுதான் கதைன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன சொல்கிறீங்க, குட்டி பொண்ணுக்கு டெடி பேர் கிடைக்கவே இல்லையான்னு மார்கன் கேட்குறா. எல்லா கதையுமே ஃபேரி டேல் எண்டிங்காக இருக்காது, வாழ்க்கையில் இப்படியும் ட்ராஜடி நடக்கும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னோட பொம்மை என்கிட்ட தான் இருக்குப்பான்னு மார்கன் சொல்ல, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அன்றைக்கி மிட் நைட்டில் ஹீரோயினும் கெவினும் தூங்கிட்டு இருக்கிறப்ப மேடிசன் மெதுவாக அங்கே வர கட்டில் கிட்ட வந்து கெவினையும் உத்து பார்க்குறா. கெவின் சடனாக கண் முழிச்சு பார்க்குறப்ப யாரையுமே காணோம். யாரோ வந்த மாதிரியே இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட கெவின் சொல்ல, ஏதாவது கெட்ட கனவாக இருக்கும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தான் இங்கே வந்திருக்குன்னு கெவின் சொல்லவும், இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஹீரோயின் போகிறாங்க. அவங்க ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் திரும்பி வராங்க. ஆனால் மேடிசன் தூங்குற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னு கெவினுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் காலையில் கெவின் ஷூ எடுக்கிறதுக்காக கட்டிலுக்கு அடியில் பார்க்குறப்ப அங்கே ஒரு கத்தி கிடக்கு. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு ஷாக்கான கெவின் அதை ஹீரோயின் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நைட் இந்த குட்டிச்சாத்தம் தான் வந்திருக்குன்னு கெவின் சொல்ல, ஹீரோயினால் அதை நம்ப முடியல. ஒரு ட்ராஜடியால் பாதிக்கப்பட்டவங்க தான் சைக்கோவாக மாறுவாங்க. நான் யார்கிட்டையும் கத்தியில் குத்து வாங்கி சாக விரும்பலைன்னு கெவின் புலம்புறாரு. ட்ராஜடியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப மார்கனும் மேடிசனும் அங்கே வராங்க. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கெவின் போயிடுறாரு. ஹீரோயின் மார்கன் கிட்ட எல்லாமே ஓகேவான்னு கேட்குறாங்க. ஓகே தான், என்ன விஷயம்னு மார்கன் கேட்குறா. நாம் இப்போ ஒரே ஃபேமிலி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஹீரோயின் ஆறுதலாக பேசுகிறாங்க. ஹீரோயின் காஃபி குடிக்க போகிறப்ப மார்கன் வேண்டான்னு சொல்லி கப்பை வாங்குறா. என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, காஃபி உடம்புக்கு நல்லதில்லைன்னு மார்கன் சொல்கிறா. என் மேலே இவ்வளோ அக்கறையான்னு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. கெவினை கொலை பண்ணுறதுக்காக காஃபி மிஷினில் மேடிசன் எலி மருந்தை கலந்துட்டா போல். அதனால தான் ஹீரோயினை காஃபி குடிக்க விடாமல் மார்கன் தடுக்கிறா. நம்ம இனிமேல் ஒரே ஃபேமிலின்னு சொல்லி மார்கன் ஹீரோயினை ஹக் பண்ணுறா. அதை பார்த்து மேடிசன் முறைச்சிட்டு போகிறா. அடுத்த சீனில் ஹீரோயின் வாமிட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு மார்கன் கேட்க, சாப்பிட்டதான் ஏதோ சேரலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீத்தர் அங்கே வராங்க. ஹீரோயின் ரிப்பீட்டடாக வாமிட் எடுக்கிறத பார்த்து ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு ஹீத்தர் போகிறாங்க. ஹீரோயினுக்கு சடனாக உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு மேடிசன் காரணமாக இருப்பாளோன்னு மார்கனுக்கு சந்தேகம் வருது. அதை பற்றி மேடிசன் கிட்டே கேட்குறா. நான் எதுவுமே பண்ணலையே, அப்படி பண்ணாலும் உனக்கு என்ன, இங்கே யாருக்குமே நம்மளை பற்றி கவலை இல்லைன்னு மேடிசன் சொல்கிறா. அப்படிலாம் இல்லை, ஏமிக்கு நம்ம மேலே அக்கறை இருக்குது, அவங்க நம்ம அம்மா மாதிரி நல்லவங்களாக தான் இருக்காங்கன்னு மார்கன் சொல்கிறா.
சரி ஏமியை விடு, கெவினுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது, கோவக்காரனாகவும் இருக்கான். அவன்கிட்டேருந்து ஏமியை காப்பாற்றணும்னு மேடிசன் சொல்கிறா. இது மார்கனை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இதே நேரம் ஹீத்தர் நைஸாக ஷெட்டுக்கு போய் அங்கே கெவின் கூட இன்டிமேட்டாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கெவின் முடியாதுன்னு அவாய்ட் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் ஏற்கனவே இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. அன்றைக்கி குடிச்சனால தான் தப்பு நடந்துருச்சுன்னு கெவின் சொல்ல, நீ பண்ண பெரிய தப்பு அவளை சூஸ் பண்ணதான்னு ஹீத்தர் சொல்கிறாங்க. இப்போ மார்கனும் மேடிசனும் அங்கே வந்து நிற்கிறாங்க. நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு கெவின் சொல்ல, ஏன் ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு தான் பேசுவீங்களான்னு மார்கன் கேட்குறா. நீ ஓவராக பேசாமல் உன்னோட பேய் பொம்மை கூட போய் விளாடுன்னு கெவின் மிரட்டுறாரு. இருங்க நான் போய் ஏமியை கூட்டிகிட்டு வரேன்னு மார்கன் சொல்ல, கெவின் மார்கனோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. மார்கன் பயந்து போய் சத்தம் போடவும் ஹீத்தர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீ வந்த கொஞ்ச நாள்லே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, உன் அப்பனுக்கும் அப்படி தான் பைத்தியம் பிடிச்சி கொலை பண்ணியிருப்பான்னு கெவின் சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் அங்கே வந்து என்ன சத்தம்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு எலியை பார்த்து பயந்துட்டான்னு சொல்லி கெவின் சமாளிக்கிறாரு. கெவினும் ஹீத்தரும் பேசினதை பற்றி மார்கன் போட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறப்ப ஹீரோயின் மயக்கம் வர மாதிரி இருக்குது. கெவின் ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக காரில் உட்கார வைக்கிறாரு. வீடை பார்த்துக்கிறக்காக ஹீத்தரை கொஞ்ச நேரம் வந்து இருக்க சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன்னு கெவின் சொல்கிறாரு. ஹீரோயினும் கெவினும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. கெவினை நம்பக்கூடாது, நான் சொன்னது கரெக்டு தான்னு மார்கன் கிட்ட மேடிசன் சொல்கிறா. அடுத்து மார்கன் பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு கிணறு கிட்ட போய் நிற்கிறா. அப்போ மேடிசன் அங்கே வந்து கெவினையும் ஹீத்தரையும் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. அதெல்லாம் ஏமி பார்த்துக்குவாங்கன்னு மார்கன் சொல்ல, நம்ம ஏதாவது பண்ண வேணாமா அப்படின்னு அம்மாவுக்கு நடந்ததான் ஏமிக்கும் நடக்கும்னு மேடிசன் பயமுறுத்துறா. நீ வாயை மூடிட்டு போன்னு மார்கன் கோவமாக சொல்லவும் மேடிசன் அப்செட் ஆகி போயிடுறா. கிணத்துக்குள்ளே ஒரு குச்சியை விட்டு மார்கன் விளாண்டுட்டு இருக்கிறப்ப பொம்மை அதுக்குள்ளே விழுந்துடுது. தண்ணியில் மிதக்கிற பொம்மையை குச்சியை வச்சு எடுக்க மார்கன் ட்ரை பண்ணுறா, ஆனால் முடியல. ஹெல்ப்புக்கு மேடிசனை கூப்பிட்றா, ஆனால் அவளையும் காணோம். கொஞ்ச நேரத்தில் ஹீத்தர் அங்கே வராங்க. பின்னாடியே ஃப்ரெண்டும் அங்கே வராரு. பேபி சிட்டிங் பண்ணுறதுக்கு கெவின் ஃப்ரெண்டை வர சொன்ன மாதிரி ஹீரோயின் ஹீத்தரை வர சொல்லியிருக்காங்க போல. மார்கன் ஹீத்தரை பார்த்து சீக்கிரம் வாங்க, அவள் உள்ளே விழுந்துட்டான்னு கத்தவும் ஹீத்தர் பதட்டமாக ஓடி வராங்க. கிணறுக்குள்ளே எட்டி பார்த்தா பொம்மை கிடக்க. அப்போ ஃப்ரெண்ட் அங்கே வந்து இதுதான் சான்ஸுன்னு ஹீத்தர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாரு. ஹீத்தர் மார்கனை போக சொல்லிட்டு ஃப்ரெண்டை திட்டுறாங்க. போன வருஷம் கெவின் ஊரில் இல்லாதப்ப ஏமிக்கு நூல் விட்டவன் தானே நீ, உனக்கெல்லாம் நான் கிடைக்க மாட்டேன்னு ஹீத்தர் இன்சல்ட் பண்ணுறாங்க. உனக்கும் கெவின் கிடைக்க மாட்டான், அந்த பொம்மை மாதிரி நீயும் மூழ்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போகிறாரு. இதை தூரத்துலேருந்து மார்கன் வாட்ச் பண்ணுறா. ஹீத்தர் நல்லா குனிஞ்சு கையை வச்சு பொம்மையை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சடனாக கிணறுக்குள்ளே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து மார்கன் கண்ணை முடிக்கிறா. ஹீத்தர் ஃப்ரெண்டு தான் தள்ளி விட்டுட்டு தான் நினச்சி ஹெல்ப்னு கத்துறாங்க. அப்போ ஒரு பெரிய கல் கிணத்துக்குள்ளே கிடக்கிற ஹீத்தர் மேலே வந்து விழுகுது. அதை போட்டது யாருன்னு நமக்கு காட்டல. ஒரே போட்டனால ஹீத்தர் கிணத்துக்குள்ளே மூழ்கிறாங்க. இப்போ மேடிசன் மார்கனுக்கு பின்னாடி வந்து நீ அதை பார்த்துட்டேன்னு தெரியும்னு சொல்கிறா. மார்கன் பார்த்தது யாருன்னு நமக்கு காட்டல. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினும் கெவினும் ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வராங்க. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. வயிறு வலிச்சது, வாமிட் வந்தது எல்லாமே இதுதான் காரணம் போல். இதுக்கு கெவின் சந்தோஷப்படுவார்னு பார்த்தா எப்படி நடந்துச்சுன்னு சந்தேகப்படுறாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் மிஸ்கேரேஜ் ஆனப்போ இனிமேல் குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஹீரோயின் ஃபாஸ்டர் ஃபெசிலிட்டிலேருந்து குழந்தைய எடுத்து வளர்க்கலான்னு அடம் பிடிச்சி கெவினை சம்மதிக்கவும் வச்சாங்க. இப்போ என்னடானா ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்து நிற்கிறியேன்னு கெவின் சொல்ல, நான் எங்கேயோ போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்களேன்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. சரி, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வரப்போகுது, இனிமேல் வேறு யாரும் நமக்கு தேவையில்லைன்னு கெவின் சொல்கிறாரு. ட்வின்ஸை விடுறதுக்கு ஹீரோயினுக்கு மனசில், அவங்களையும் ஃபேமிலியாக தான் நினைக்கிறாங்க. கெவின் அவங்கள வெறுக்கிறதும் வேண்டான்னு சொல்கிறதும் ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் லவ் பண்ண கெவின் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கெவின் கார் கதவை திறக்கிறப்ப சடனாக மார்கன் வந்து நிற்கிறா. கெவின் ஒரு செகண்ட் பயந்துடுறாரு. இப்படி திடீர்னு என் முன்னாடி வந்து நிற்காத, எங்கே உன்னோட பேய் பொம்மைன்னு கெவின் கேட்குறாரு. அது கிணத்துல விழுந்துருச்சுன்னு மார்கன் பாவமாக சொல்கிறா. அது உங்கள் அம்மா கொடுத்த பொம்மையாச்சே, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கெவின் கிணத்துக்கிட்ட போய் எட்டி பார்க்குறாரு. உள்ள பொம்மை தான் தெரியுது. ஹீட்டரோட பாடி ஆழமாக போயிடுச்சு போல். கெவின் கஷ்டப்பட்டு பொம்மையை எடுத்து கொடுக்கவும் மார்கனுக்கு ரொம்ப சந்தோஷம். ட்வின் சிஸ்டர்ஸ் கொலை பண்ணிட்டு கூலாக தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு மார்கன் கேட்க, நம்ம ஒருத்தர் பிரியவே கூடாதுன்னு மேடிசன் சொல்கிறா. அடுத்து நைட்டில் எல்லோரும் டின்னர் சாப்பிட்றாங்க. ஃபுட்டு பிடிச்சிருக்கான்னு ஹீரோயின் கேட்க, கடையில் வாங்கினதை சூடு பண்ணி கொடுத்துருக்க, இதில் என்ன இருக்குன்னு கெவின் இன்சல்ட் பண்ணுறாரு. ஹீரோயின் டென்ஷனாகி எந்திரிக்கவும் கெவின் அவங்க கையை பிடிக்க போகிறாரு. அவர் அடிக்க தான் போகிறாரோன்னு நினச்சி மார்கனு கெவினோட கையை பிடிக்கிறா. கெவின் டென்ஷனாகி தள்ளி விடவுமே மார்கன் போய் செவுத்தில் அடிச்சுக்கிறா. ஹீரோயின் மார்கன் கிட்ட போய் அடிபட்டுருச்சான்னு பார்க்குறாங்க. கெவினை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. ஏதோ தெரியாமல் நடந்துச்சுன்னு கெவின் சொல்ல, வெளியே போங்கன்னு ஹீரோயின் கத்துறாங்க. உங்கள் ட்ராமாவை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கெவின் போயிடுறாரு. அடுத்து லேட் நைட்டு ஹீரோயின் தூங்க ரெடி ஆகுறப்ப கெவின் நல்லா குடிச்சிட்டு வராரு.
டிராக்டரை இன்னும் சரி பண்ணல, ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை. இப்படி ஏற்கனவே பல டென்ஷனில் கெவின் இருக்காரு. இது பத்தாதுன்னு பொம்மை வச்சுருக்கிற டீனேஜ் பொண்ணு, இதுவும் பத்தாதுன்னு ஹீரோயின் சடனாக ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. என்னால் முடியலைன்னு கெவின் புலம்புறாரு. 2 பீருக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க போல், ஆனால் அதை கெவின் மீறிட்டாரு. அதனால் அவரை சோஃபாவில் போய் தூங்க சொல்கிறாங்க. இப்படி ஆயிட்டாருன்னு ஹீரோயின் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப கெவின் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ கிச்சனில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஹீரோயின் போகிறப்ப சடனாக ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாரு. ஹீரோயின் பயத்தில் அவர் அடிச்சிடுறாங்க. ஸ்நாக்ஸ் எடுக்க வந்தது ஒரு குத்தமானு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஹீரோயின் சாரி சொல்லிட்டு அவருக்கு ஐஸ் பேக் கொடுக்குறாங்க. அதை பார்த்து மார்கன் சிரித்து கிண்டல் பண்ணுறா. கெவின் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டனால ஃப்ரெண்டு வந்திருப்பார் போல். கெவின் எந்திரிச்சு வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஷெட்டுக்கு போகிறாரு. அந்த பேய் பொம்மையை விட ஓம் புள்ள தான் பயங்கரமாக இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்ல, அவன் ஒன்றும் என் பிள்ளையே இல்லைன்னு கெவின் சொல்கிறாரு. அடுத்த சீனில் கெவினும் ஃப்ரெண்டும் ஷெட்டில் டிராக்டரை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த ஃப்ரெண்டுக்கிட்ட கெவின் சொல்கிறாரு. இவரும் ஹீரோயினுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நினச்சிருந்துருப்பார் போல். அதனால் இவருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. வீட்டில் ஏற்கனவே ஃபாஸ்டர் கிட்ஸ் இருக்கும்போது குழந்தை வேறு இப்போ பிறக்க போகுதுங்கனால கெவினுக்கு என்ன பண்ணுறனே தெரில. இவங்கள திருப்பி கொடுக்க முடியாதான்னு ஃப்ரெண்டு கேட்க, ஏதாவது பண்ணி ஆகணும்னு கெவின் யோசிக்கிறாரு. அதுக்கு ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு பேசாமல் அவங்கள காட்டுக்குள்ளே விட்டுலாம், இல்லைன்னா கிணத்துக்குள்ளே இறக்கி விட்டுலான்னு சொல்கிறாரு. என்னடா இவ்வளோ கொடூரமாக ஐடியா கொடுக்குறான்னு கெவின் கேட்குறாரு. இந்த கான்வர்சேஷனை பரன் மேலே ஒளிஞ்சிருந்த மேடிசன் ஒட்டு கேட்டுட்ருக்கா. இப்போ ஹீரோயின் அங்கே வந்து டிராக்டர் சரி பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க. டிராக்டருக்கு தேவையான ஒரு பீஸ் வாங்குறதுக்கு டவுனுக்கு போகணும்னு கெவின் சொல்கிறாரு. அப்படி என்ன பேசுன்னு ஹீரோயின் கேட்க, எதுக்கு சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்லி கெவின் போகிறாரு. இவர் எதுக்கு அடிக்கடி டவுனுக்கு போகிறாருன்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. நிஜமாவே டிராக்டருக்கு தேவையானதை வாங்குறதுக்கு தான் டவுனுக்கு போகிறாரான்னு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், அவன் என்கிட்டே எதையும் முழுசாக சொல்கிறதில்லன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஷெட்டில் ஃப்ரெண்டு மட்டும் இருக்கார். டிராக்டருக்கு அடியில் படுத்துக்கிட்டே வேலை பார்த்துட்ருக்கிறப்ப அந்த பக்கமாக மார்கன் நடந்து போகிறா. ஃப்ரெண்டு கையை வெளியே நீட்டி பொம்மையை பிடிச்சி இழுக்கிறாரு. டிராக்டரை விட்டு வெளியே வந்து பார்த்தா மார்கனை காணோம். மேடிசன் வழக்கம் போல் பரன் மேலே ஒளிஞ்சிருந்து சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. பொம்மையை விட்டுட்டு இந்த பொண்ணு எங்கே போயிட்டான்னு ஃப்ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டுருக்கிறப்ப மேடிசன் பின்னாடி வந்து ஒரு ஷார்ப்பான டூலை வச்சு ஃப்ரெண்டோட முதுகிலே குத்திடுறா. அப்படியே கட் பண்ணி ஹீத்தர் கிணத்துக்குள்ளே விழுந்த சீனை காட்டுறாங்க. அவங்கள தள்ளி விட்டு கல்லை தூக்கி போட்டதும் மேடிசன் தான். அதை மார்கன் பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீத்தரோட காரை மேடிசனும் மார்கனும் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ ஃப்ரெண்டோட டெட் பாடியை என்ன பண்ணுறதுன்னு 2 பொண்ணுங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க வர சவுண்டு கேட்கவும் டக்குன்னு வக்கோலுக்கு பின்னாடி பாடியை ஒழிச்சு வைக்கிறாங்க. சாப்பிட வாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இதோ வந்துடுறோன்னு மார்கன் சொல்கிறா. ஃப்ரெண்டு இங்கே தானே இருந்தார், எங்கே போயிட்டாருன்னு ஹீரோயின் தேட, அவர் வெளியே போயிட்டாருன்னு மார்கன் சமாளிச்சிட்றா. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் ரூமில் உட்காந்து புக் எழுதிட்டுருக்காங்க. டவுனுக்கு போன கெவின் இப்போ தான் வீட்டுக்கு வராரு. வாங்க வேண்டியதை வாங்கியாச்சான்னு ஹீரோயின் கேட்க, வாங்கிட்டேன்னு கெவின் சொல்கிறாரு. ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் விழுந்தது ஹீரோயினுக்கு கவலையாக இருக்க. கெவின் பில்லோவை எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் தூங்குறாரு. லேட் நைட்டு யாரோ கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேட்கவும் கெவின் எந்திரிச்சு போய் பார்க்குறாரு. மேடிசன் கிச்சனில் இருட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துருக்கா. டேபிளில் கத்தி எடுத்து வச்சுருக்கா. இதை ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு கெவின் நினைக்கிறப்ப கண்ணிமிக்கிற நேரத்தில் மேடிசன் கத்தி எடுத்து கெவின் முன்னாடி வந்து நிற்கிறா. நீங்கள் ஏமியை மறுபடியும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு மேடிசன் சொல்ல கெவினுக்கு பேச்சே வரல. மேடிசன் மிரட்டிட்டு போனதுக்கப்புறம் கெவின் ஹீரோயினை போய் எழுப்பி கூட்டிகிட்டு வராரு. இப்போ பார்த்தா மேடிசன் பொம்மையை கட்டி பிடிச்சி சமத்தை தூங்கிட்டு இருக்கா. கெவினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோயின் அவரை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் மேடிசன் தூங்காமல் ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கா. அடுத்த நாள் காலையில் மார்கனும் மேடிசனும் ரூமில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் டேஞ்சர்னு மேடிசன் நினச்சாங்களோ அவங்க எல்லாரையுமே க்ளோஸ் பண்ணிட்டா. மிச்சம் இருக்கிறது கெவின் மட்டும்தான். அவர் நம்மளை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும்னு மார்கன் கிட்ட மேடிசன் சொல்கிறா. மறுபடியும் கொலையான மார்கனுக்கு தயக்கமாக இருக்க மேடிசன் தன்னோட ஷோல்டரில் இருக்கிற புல்லட் காயத்தை காமிச்சு மறுபடியும் இது நடக்கணுமான்னு கேட்குறா. மார்கனுக்கு ஒரே குழப்பமாக இருக்க. எது பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்து பண்ணால் தான் சரியாக வரும்னு மேடிசன் நினைக்கிறா. இல்லை 2 பேருக்குமே ஆர்கியூமெண்ட் ஆகி சண்டை வருது. நீ வேணா பாரு, கெவின் உன்னை காட்டுக்குள்ளே விட போகிறான், இல்லைன்னா கிணத்துக்குள்ளே தள்ள போகிறான்னு மேடிசன் சொல்ல, என்ன சொல்கிறேன்னு மார்கன் ஷாக் ஆகுறா. இந்த விஷயம் உனக்கு தெரியாத மாதிரியே நடிக்காதுன்னு மேடிசன் சொல்கிறா. அப்படியே கட் பண்ணி ஷெட்டில் ஃப்ரெண்டும் கெவினும் பேசிக்கிட்ட சீனை காட்டுறாங்க. அந்த சீனில் பரன் மேலே ஒளிஞ்சிட்டு இருந்தது, ஒட்டு கேட்டுட்டு இருந்தது மேடிசன் இல்லை மார்கன் தான். அப்படியே கட் பண்ணி பழைய சீன்ஸை மறுபடியும் காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபாஸ்டர் ஃபெசிலிட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தப்ப மார்கனும் அவளோட பொம்மையும் தான் காரில் இருந்திருக்காங்க, மேடிசன் இல்லை. டைனிங் டேபிளில் சாப்பிட்டப்ப மார்கனுக்கு பக்கத்து சேரில் தான் பொம்மை இருந்திருக்கு, மேடிசன் இல்லை. இப்போ தான் பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. மேடிசன் உயிரோடே இல்லை. ஸ்டீவன் ஷூட் பண்ணுறப்பவே இறந்துட்டாங்க போல். ஓப்பனிங் சீனில் ஸ்டீவன் காரில் உட்காந்துருக்கிறப்ப கண்ணாடியை பார்த்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரியே காமிச்சாங்கல்ல,
அதே மனநோய் தான் இப்போ மார்கனுக்கும் இருக்குது. மேடிசன் இல்லாததை மார்கனால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் அவள் இருக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிக்கா. ஹீரோயினோட வீட்டுக்கும் கற்பனை மேடிசனை தான் மார்கன் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அன்றைக்கி மார்கன் ரூமில் தனியாக பேசுகிறத பார்த்து தான் கெவின் கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு. ட்ராஜடியால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கனால மார்கனோட பிஹேவியரை ஹீரோயின் பெருசாக எடுத்துக்கல. 2 பேரில் யாருக்கு எது வேணும்னு டிசைட் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோயின் சொன்னது மார்கனுக்கும் பொம்மைக்கும் தான். மேடிசன் ஹீரோயின் கிட்ட பேசுகிற மாதிரி நமக்கு காமிச்சாலும் ஹீரோயின் மார்கனை பார்த்து தான் ரிப்ளை பண்ணிப்பாங்க. அதை நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். கிச்சன் சீனில் கத்திய கெவின் வயிற்றில் சொருகுன்னு மேடிசன் சொன்னப்போ ஹீரோயின் எதுவுமே ரியாக்ட் பண்ணலேன்னு நமக்கு டவுட் வந்திருக்கும். மேடிசன் அப்படி சொல்கிற மாதிரி மார்கன் பண்ண கற்பனை தான் அது. ஹீரோயினும் ஹீத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறப்ப மார்கன் கையில் இருந்த பொம்மை தான் மேடிசன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீத்தரை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டு கல்லை போட்டதும் மார்கன் தான். ஃப்ரெண்டை குத்துனதும் மார்கன் தான். அதாவது சந்தேகப்படுறது, வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது எல்லாமே மேடிசன் தான் பண்ணுற மாதிரி மார்கனோட மனசு நினைக்குது. இப்போ மேடிசன் மார்கனை கீழே தள்ளி சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக மார்கன் தான் அப்படி கற்பனை பண்ணுறா. சத்தத்தை கேட்டு ஹீரோயின் ஓடி வந்து மார்கனை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பா போலன்னு நினச்சிக்கிறாங்க. டின்னர் செய்ய போகிறேன்னு ஹீரோயின் சொல்ல நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி மார்கன் பொம்மையை எடுத்து கையில் வச்சுக்கிறா. நாங்கன்னு இவ யாரை சொல்கிறாங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் ஹீரோயினுக்கு தெரியல. அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட ஹீத்தரை பற்றி மார்கன் இதை சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ கெவின் அங்கே வந்து என்ன சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோன்னு ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. கெவினுக்கும் ஹீத்தருக்கும் அஃபேர் இருக்குன்னு மார்கன் போட்டு கொடுத்துட்டா போல. ஃப்ரெண்டை பார்த்தியான்னு கெவின் கேட்க, இல்லை நீங்கள் ஹீத்தரை பார்த்தீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இவ கேட்குற டோனே சரியில்லையேன்னு கெவினுக்கு தோணுது. கொஞ்சம் தனியாக பேசலாமான்னு கெவின் கேட்க ஹீரோயின் மார்கனை விளையாட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நேற்று நான் டவுனுக்கு போனப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், மார்கன் இங்கே இருக்கிறது நம்ம குழந்தைக்கு சேஃப் இல்லைன்னு கெவின் சொல்கிறாரு. நீங்கள் டவுனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழித்து வந்தீங்களேன்னு ஹீரோயின் கேட்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை, டிராக்டருக்காக தான் நான் டவுனுக்கு போனேன்னு கெவின் சொல்கிறாரு. நீங்கள் டவுனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீத்தரை தான் நான் மீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு ஹீரோயின் சந்தேகப்பட்டு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே கெவினுக்கு தெரில. நீ வழக்கம் போல் புக் எழுதுறேன்னு ஓரமாக போய் உட்காந்துக்கன்னு கெவின் கோவமாக கத்திட்டு போகிறாரு. கெவின் நினச்சி ஹீரோயின் அழுகிறாங்க. மார்கன் ஓரமாக நின்று ஹீரோயின் அழுகிறத பார்க்குறா. கெவின் ஷெட்டுக்கு போய் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. நைட்டு வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் சந்தேகப்பட்டதையும் மார்கன் மிரட்டினதையும் கெவின் நினச்சி பார்க்குறாரு. போதையில் நிதானமே இல்லாமல் வந்து பெட்ரூம் கதவை திறக்க சொல்லி கத்துறாரு. முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் சேஃப்டிக்கு கட்டிலுக்கு அடியில் அந்த பேட் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. கெவின் அடுத்து பெல்ட்டை கழட்டிட்டு மார்கனோட ரூமுக்கு ஆவேசமாக போகிறாரு. அங்கே பார்த்தா அவையில் ஷெட்டில் லைட் எரியுதேன்னு கெவின் அங்கே போகிறாரு. ஷட்டர் க்ளோஸ் ஆகிருக்கு. உள்ளேருந்து பேச்சு சத்தம் கேட்குது. மார்கன் தான் வழக்கம் போல் கற்பனை பண்ணி மேடிசன் கூட பேசிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டோட பாடியை என்ன பண்ணுறதுன்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிணத்துல தூக்கி போடலான்னு பார்த்தா இவனை தூக்குறதே கஷ்டம். பேசாமல் போலீஸ்க்கு கால் பண்ணி கெவின் மேலே பழிய போட்டுருவோன்னு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ கெவின் ஷட்டரை திறந்து உள்ளே வராரு. ஏமிக்கிட்ட என்னை பற்றி என்ன போட்டு கொடுத்தேன்னு கெவின் கேட்க மார்கன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. பதில் சொல்லன்னு கெவின் பெல்ட்டால் அடிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஓடி வந்து பேட்டால் கெவின் அடிக்கிறாங்க. கெவின் ஹீரோயினை தள்ளி விட்டதில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்னை இப்படி வெறி பிடிக்க மாதிரி வச்சுட்டியேன்னு மார்கனை பார்த்து கெவின் கத்துறாரு. மார்கன் பயந்து பரன் மேலே ஏறிக்கிறா. ஷெட்டில் வைக்கோல் பின்னாடி ஃப்ரெண்டோட பாடி கிடக்கிறத கெவின் பார்த்து இது வேறையான ஷாக் ஆகுறாரு. நீ வரதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, உனக்கெல்லாம் சின்ன வயசுலேயே கிடச்சிருக்க வேண்டிய அடியை இப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லி கெவின் மார்கன் கிட்ட வராரு. மார்கன் மண்வெட்டி எடுத்து கெவின் அடிக்கவும் அவர் தடுமாறி கீழே போய் விழுந்துறாரு. ஷார்ப்பான டூல் மேலே விழுந்து அவரும் இறந்து போயிடுறாரு. மார்கன் மெதுவாக இறங்கி வரப்ப ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்டு மார்கனை ஹக் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஹீத்தரையும் ஃப்ரெண்டையும் கெவின் கொலை பண்ண மாதிரி கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு போல். கெவின் இப்படி பண்ணுவார்னு ஹீரோயினால் இன்னும் நம்ப முடியல. மார்கன் கையில் பொம்மையோடு வந்து மெயில் பாக்ஸை செக் பண்ணுறா. ஹீரோயின் எழுதின புக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அதை எடுத்து சந்தோஷமாக ஓடி வந்து ஷெட்டில் இருக்கிற ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. தனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு மார்கன் தான் அக்கான்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இப்போ ஷெட்டில் ஹீரோயின் கூட இன்னொருத்தர் இருக்கார். இவர் தான் ஹீரோயினோட புது பாய் ஃப்ரெண்டு. இவரை மார்கனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. மார்கன் அவரை முறைச்சி பார்க்குறா. இதோட படம் முடியுது. மார்கன் சும்மா இருந்தாலும் மார்கனுக்குள்ளே இருக்கிற மேடிசன் சும்மா இருக்க போகிறதுல அடுத்த டெட் பாடி அந்த பாய் ஃப்ரெண்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.